மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கார்த்திக் சுப்ராஜாவுடைய அசோசியேட், அவருடைய பள்ளிக்கால நண்பர் சீனி அவர்களை இந்த நிகழ்ச்சியோட புத்தகங்கள் குறித்து 2 வார்த்தை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 விஷயந்தான். ஒரு இயக்குனர், துணை இயக்குனர் இல்லை சினிமா உள்ளே வர்றது இன்றைக்கி இட்ஸ் ரொம்ப ஒரு மற்ற இன்ஜினியரிங், டாக்டர் அந்த மாதிரி இல்லாமல் எனிபடி கேன் ஜம்ப் இன்ங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இந்த ஃபீல்ட். யார் வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி. அப்படி வர்றப்போ வெறும் ஆர்வம் மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கு கொஞ்சம் ஒரு நாலேஜ் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அந்த நாலேஜை இப்போ ஆங்கிலத்தில் நிறைய புக்ஸ் இருக்குது. நான் சினிமாவோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜே உங்களுக்கு நீங்கள் ஒரு கதை சொல்லணும், ஒரு விஷுவலாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களால் சொல்ல முடியும். நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு கதையை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு விஷுவல்ஸ் ஓடும். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணுங்கிறப்ப சில கைட்லைன்ஸ் நமக்கு தேவைப்படுது. அதாவது சினிமாக்குள்ளே இருக்கிற சில கைட்லைன்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த கைட்லைன்ஸுக்கான புக்ஸ் நிறையா இருக்குது. அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களை. நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்தை திரைமொழியில் கொண்டு வரதுக்கு அது உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணும். 2013-14 நான் சொல்கிறது, அப்போல்லாம் இன்னும் பெருசாக ரீச் ஆகலை. பியூர் சினிமாவோட புக்ஸ், தமிழ் புக்ஸ் வரல. ஸோ இங்கிலீஷில் தான் எடுத்து படித்தோம். என்ன தான் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருந்தாலும் நமக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ ஒரு 4 தடவை படிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும். நமக்கு தெரியாத இந்த ப்ரோனவுன்ஸ்லாம் வெளியில் எங்கேயாச்சும் எங்கேருந்து டிக்ஷனரியிலேருந்து பார்த்து அந்த மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்தோம். பட் புக்ஸ் ரியலி ஹெல்ப்ஸ் உங்களுக்கு. நீங்கள் உங்களோட திரைமொழியை இன்னும் மேம்படுத்துறதுக்கு புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு டெக்னிக்ஸ் சொல்லிக் கொடுக்கும். அந்த டெக்னிக் டன் அண்ட் டஸ்டடாக இருக்கும். அதாவது அவங்க எல்லாருமே பல ஆண்டுகளாக இப்போ இந்த பிரிங்க் ஆஃப் அன் ஐ, உங்களுக்கு திரைக்கதை எழுதலாம் வாங்க, இந்த மாதிரி இந்த புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது சிட்ஃபீல்ட்ஸ் ஒரு புக்ஸ், இதெல்லாமே டெஸ்டட் மெத்தட்ஸ். முதல்ல அந்த டெஸ்டட் மெத்தட்ஸ் என்னங்கிறதுல 100% உங்களுக்கு கிளாரிட்டி இருந்தால் தான் உங்களால் அதை பிரேக் பண்ணி ஒரு விஷயம் பண்ண முடியும், இல்லை அதுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ண முடியும். அதுக்கு அந்த நாலேஜ் ரொம்ப தேவை. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ டைரக்டருக்கோ இன்றைக்கி டைம் பீரியடில் யாருக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை கொண்டு வரதுக்கு இது இல்லை. நமக்கு ஸ்கூல்ஸ் இருக்குது அண்ட் காலேஜஸ் இருக்குது. பட் அதுவுமே எல்லாமே லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸோடு தான் இருக்குது. பட் ஆனால் லக்கிலி இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ புக்ஸ் இருக்குதுன்னு தெரில. பட் ஆனால் ஒரு படம் எடுக்கிறதுக்கு 1000 கணக்கில் புக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா யூ கேன் அட்லீஸ்ட் கோ டு தட் பிளேஸ். அதுக்கான அது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. அன்லக்கிலி எல்லாமே ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் தீஷா மாதிரி ஒருத்தரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு அவரோட புக்கு நான் படித்தது 5C அந்த புக் தான் படித்தேன். ஏன்னா அதோட இங்கிலீஷ் வெர்ஷன் நான் முன்னாடி படிச்சிருந்தேன். திரு சார் சஜஸ்ட் பண்ணார், மெர்க்குரி பண்ணும்போது இந்த புக்கு படுற உனக்கு சினிமோட்டோகிராஃபி பற்றி ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும்னாரு. அது ஃபுல்லாக இங்கிலீஷில் இருந்துச்சு. அந்த புக்கை படித்தேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படித்து முடித்தேன் அதை. அதுக்கப்புறம் அதுக்கு 2019 நினைக்கிறேன், அந்த புக் 19ஓ 20ஓ புக் ஃபேரில் அந்த 5C புக்கு ஹேண்ட் புக் மாதிரி சின்னதாக இருந்துச்சு. அதை எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக வாங்கலாமேன்னு சொல்லி வாங்கிட்டு படிக்கும்போது அந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப இலகுவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக லைக் 2 விதமாக மொழிபெயர்க்கலாம்ல. ஒன்று மொழிபெயர்க்கலாம், இன்னொன்று மொழியை பெயர்க்கலாம். அப்படியே அதை படித்தோம்னா இப்போ சில இலக்கிய புக்கெல்லாம் இங்கிலீஷில் எலியட்ஸ் ஹோமர் இருக்குல்ல, அதெல்லாம் தமிழில் ரீட் பண்ணிட்டு நான் பயந்துட்டேன். அது ரஷ்யன் புக்ஸ் எல்லாம், சில புக்ஸ்லாம் தமிழில் ரீட் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி லாங்குவேஜை குதறி வச்சுருவாங்க. இதுக்கு என்ன இருக்குன்னே புரியாத மாதிரி இருக்கும். பட் அப்படி இல்லாமல் ரொம்ப ஈவன் டெக்னிக்கல் டேர்ம்ஸை எந்த இடத்துல கரெக்டாக அதோட ஆங்கில டேர்ம் யூஸ் பண்ணணும், எங்கே அதை சின்னதாக தமிழ் படுத்தணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோடு அந்த புக் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட புக்ஸ் எல்லாம் தொடர்ச்சியாக அப்பப்போ ரீட் பண்ணுறது எல்லாமே. அதோட இங்கிலீஷ் வெர்ஷன் ரீட் பண்ணியிருந்தாலும் தமிழில் எப்படி இது கோரிலேட் பண்ணியிருக்காங்கன்னு ரீட் பண்ணுறது. அதான் இன்றைக்கி பேசும்போது சொன்னேன், இன்னும் நிறையா புக்ஸ் இருக்குது, இன்னும் நிறையா தமிழ் படுதுங்க அப்படின்னேன். ஸோ இப்போ நமக்கு தமிழில் வாசிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா ஈஸியாக நமக்கு புரியும். தாய்வழி கல்வியில் படித்து வந்தீங்கன்னா தாய்மொழியில் படிக்கிறப்ப தான் இன்னும் நல்லா மெமரியில் போகுங்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி புக்ஸு தமிழில் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர்னு நினைக்கிறேன். அதை தீக்ஷா பண்ணிகிட்ருக்காரு. பட் ஆனால் பத்தலை, இன்னும் நிறையா வேணும்.
இன்னும் நிறையா கொண்டு வாங்க. ஏன்னா நிறையா புக்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புகிறேன். இதெல்லாமும் தமிழில் இருந்தால் இன்னும் சிறந்த படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. ஸோ தேங்க்யூ திஷா ஃபார் கான்ட்ரிபியூட்டிங் ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான், இதான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். தேங்க்ஸ் அருண், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அடுத்ததாக நீண்டகால நண்பர், எழுத்தாளர், இப்போது திரைக்கதை வசனம் எழுதி சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துல DNA படத்தின் மூலமாக அவர் வந்து ஒரு பெரிய இடத்துல போய் மறுபடியும் உட்காந்துருக்கார். ஸோ அதிஷா சில வார்த்தைகள் பேசும். மேடையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2020 நான் வந்து பத்திரிகை இனிமேல் வேண்டாம், நம்ம சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அப்போது திரைக்கதை எழுதலாம், ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே நீ நல்ல கதை எழுதுற, அப்போ திரைக்கதை எழுதிட முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாங்க. குறிப்பாக இயக்குனர் ராம் வந்து எனக்கு சொல்லிட்டே இருப்பார், உன்கிட்ட நிறைய கதை இருக்குது, நீ வந்து திரைக்கதை எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் நினச்சேன் அது ரொம்ப ஈஸி தானே, என்ன எல்லாரும் நம்ம தான் ஆயிரக்கணக்கான படம் பார்த்துருக்கோம், ஒரு திரைக்கதை எழுதிட முடியாதா அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு மட்டும் இல்லை, தமிழில் எழுதக்கூடிய எல்லா எழுத்தாளர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்குது, திரைக்கதை தானே யார் வேணாலும் எழுதிடலாம் அப்படின்னு. எழுத்தாளர்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமா பார்க்குற எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது, திரைக்கதை தானே இதை ஒரு எவன் வேணாலும் எழுதிட முடியுமே. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வாசலில் நின்று இந்த இது கேட்குறாங்களே, விமர்சனம் கேட்குறாங்களே, அவங்களே சொல்லுவாங்க சார் பிளாட்டு சரியில்லை, தேர்ட் ஆக்ட் சரியில்லை, அவங்க வந்து இதை பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆக்டில் இதை செஞ்சுருந்துருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து ஸ்க்ரீன் பிளே லாங்குவேஜ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் அது அப்படி இல்லை, ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்றத நான் வந்து வருஷத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இதை பற்றி படிக்கலான்னா தமிழில் புக்கே இல்லை, ஒரே ஒரு புக் இருக்கும், கருந்தேல் ராஜேஷ் ஒரு புக் எழுதியிருப்பாப்புல, அந்த ஒரே ஒரு புக்கு தான். அப்புறம் விட்டா சுஜாதா ஒரு புக் எழுதியிருப்பார், 2 புக்கு தான் இருக்கும். ஆனால் அது எனக்கு பயன்படலை, ஏன்னா அது ரொம்ப பேசிக்கான இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை சிட்ஃபீல்டோட பாணியில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய புக்கு. பட் எனக்கு இன்னும் தேவைப்படுது, இன்னும் அதிகமான விஷயங்கள் தேவைப்படும் போது தான் தீஷாவோட அந்த திரைக்கதை 101 அப்படின்ற அந்த புக்கு அப்போ வந்துருந்தது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு புக்குன்னு நினைக்கிறேன், திரைக்கதை வழிகாட்டின்னு நினைக்கிறேன். திரைக்கதை வழிகாட்டி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் திரைக்கதை 101 அப்படின்னு 2வது புக்கு. எனக்கு அந்த புக்கு ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் நான் வச்சுருக்கேன். என்னென்னா அது ரொம்ப பெரிய புக்கு, ஒரு 300 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ பெரிய புக்கு. அந்த புக்கு இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருக்கேன், எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் திரும்ப அதை நான் வாசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புக்கு. என்னென்னா அந்த புக்கை படிக்கும்போது எனக்கு சட்டுன்னு தோணுது, இந்த புக்கோட ஒரிஜினலை வாங்கி நம்ம படிப்போம் அப்படின்னு. அப்போது அந்த ஆத்தர் பேரெல்லாம் போட்டிருக்கோம், இங்கிலீஷில் வந்து 2 பேர் போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு புக்கே இல்லை. இன்னும் திரைக்கதை 101 ஒரு புக்கே இங்கிலீஷில் இல்லை, எந்த புக்கை இவங்க மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு நான் அருணுக்கே ஃபோன் அடிச்சு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை அது வந்து ஒரு ரகசியம், நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாப்புல. ஏன்னா அது ரகசியமான புக்கெல்லாம் மொழிபெயர்க்கிறாங்க, இது என்ன தடை செய்யப்பட்ட புக்கா அப்படிங்கிற மாதிரி நான் அப்போ தேடுறேன். அப்போ அந்த ஆத்தர் வந்து 2 ஆத்தர் பேர் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு ஆத்தர் தனியாக ஒரு ஸ்க்ரீன் பிளே புக் எழுதியிருக்காரு, இன்னொரு ஆத்தர் தனியாக ஒரு ஸ்க்ரீன் பிளே புக் எழுதியிருக்காரு. இந்த 2 புக்கையும் மிக்ஸ் பண்ணி இவங்க ஒரு புக்காக போட்டிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் பண்ணலை, அந்த புக்கை லோக்கலைஸ் பண்ணியிருக்காங்க. லோக்கல் உதாரணம் இருக்கும் அந்த புக்கில், பார்த்தீங்கன்னா லோக்கல் உதாரணங்களோடு போட்டிருப்பாங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சு இது வந்து மொழிபெயர்ப்பு கிடையாது, ஆக்சுவலாக இது டிரான்ஸ்லேஷன் கிடையாது, டிரான்ஸ்கிரியேஷன். இவங்க உட்காந்து ஒரு புக்கை புதுசாக எழுதியிருக்காங்க இவங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ திஷா மொழிபெயர்த்த எல்லா புக்கையும் எடுத்து பாருங்கள், எல்லாமே டிரான்ஸ்கிரியேஷனாக தான் இருக்கும். அந்த 36 புக்குன்னு நினைக்கிறேன், 36 புக்கும் டிரான்ஸ்கிரியேஷன் தான். என்னன்னா ஒவ்வொரு புக்கோட அந்த பேரில் அந்த புக்கே இருக்காது, ஆனால் அந்த ஆத்தர் மட்டும் இருப்பார். எனக்கு வந்து இது ரொம்ப நாளாக டவுட்டு, யார் அந்த திஷா சொல்லியா, நான் அந்த ஆளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி அருண்கிட்ட கேட்பேன். அருண் வந்து ஐயோ நான் வந்து வெளியே சொல்ல மாட்டேன். நான் தானே, நீங்கள் தானே அது எனக்கு தெரியும்யா, நீங்கள் வந்து வேணுமே போய் சொல்கிறீங்க. இல்லை திஷான்னு ஒரு ஆள் இருக்கார், ஆனால் நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு. சரி ஓகே. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் சொன்னார், இந்த மாதிரி தினேஷ்னு நம்ம பையன் இருக்கான், இந்த பையன்தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு. அப்போ இந்த திரைக்கதை வழிகாட்டி, திரைக்கதை 101, அப்புறம் A to Z, திரைக்கதை A to Z அப்படின்னு ஒரு 3 புக்கு, திஷாவோட 3 புக்கு வந்து எனக்கு வந்து தொடர்ச்சியாக நான் திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய புக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வந்து ஹிச்காக்கு த்ருஃபோ அந்த அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பேட்டி பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டி. நான் வந்து கோவிட் டைமில்
அந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஏங்க அந்த புக்கு உங்ககிட்ட இருக்கா, அது தமிழில் போடலாம்ல அப்படின்னு நான் கேட்டேன். இருங்க சுட சுட ரெடி ஆகுதுன்னாப்புல. பார்த்தா ஒரு மாதத்தில் அது போட்டார். கேட்டால் திஷா வந்து ரெடி பண்ணிட்டாப்புல. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு, அதாவது சினிமாவை நம்ம புரிஞ்சுக்க, சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கும் அந்த ஹிச்காக் ருஃபோவோட பேட்டி. அவங்க 2 பேரும் கலந்துரையாடல் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே அதை கட்டாயம் வாசிக்கணும். அப்போது இந்த திஷாவோட அந்த ரைட்டிங் வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இன்னும் பல ஊர் நாட்டாங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லார் சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் திஷாவுக்கு. தேங்க்யூ. ரொம்ப நன்றி அதிஷா. தினகரன் வந்து பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அருண் தோழருக்கு நன்றி, ப்ளஸ் இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட்ஸ் அண்ட் எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நான் முதல்ல வந்தது அப்படிங்கிறது வந்து இவங்க ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பாட்டில் ரா பற்றி ஒரு படம் வந்ததுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க. அப்போவுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இவர் தினேஷ் அவரோட ஷார்ட் பை ஷார்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம், நான் அது ஆக்சுவலாக வீட்டை இங்கே வரோம் அப்படின்றதுக்காக தேடி கூட அதை எடுத்துகிட்டு வந்தேன். 2020 வாங்கியிருக்கேன். 2000 மேபி ஃபஸ்ட்டு புக் ஃபேரில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் லேட்டாக படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு இந்த இவர் தினேஷ் அவர் பற்றி சொன்ன உடனே நான் கண்டிப்பாக இது வரணும். எனக்கு ஆஸ் ஹி ஷேர்ட் இது நான் வந்து நிச்சயமாக நம்ம ஒரு கிராட்டிடியூடை ரீபே பண்ணுற ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு தமிழ் மீடியம் அந்த ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் வரும்போது நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாலும் எடுத்த உடனே டக்குன்னு தமிழில் ஒரு நல்ல டெக்ஸ்ட் இருக்கா, அதுதான் சைக்காலஜிக்கலாக இப்போ வரலுமே வந்து ஒர்க் ஆகும். தமிழில் ஒரு நல்ல டெக்ஸ்ட் இருக்கா, தமிழில் ஒரு நல்ல புத்தகம் இருக்கா படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது. ஒரு இங்கிலீஷ்னால் ரொம்ப மெனக்கெட்டு எஃபர்ட் போட்டு அதை ஒவ்வொரு வேர்டும் அதோட மீனிங் என்னன்னு தேடி இது பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அறிமுகமான புக்கு தான் இது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. ஆக்சுவலாக நான் அவரோட அந்த திரைக்கதை 101 அந்த புத்தகம் இப்போ தான் கேள்விப்பட்டேன். நான் அது வாங்கி படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து லிட்ரேச்சர் படிக்கணும், லிட்ரேச்சர் மூலயமா லைஃப்பை புரிஞ்சிக்கணும், லைஃப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதுக்கு ஈக்குவலாக ஃபில்ம் மேக்கர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் அவங்க வந்து அந்த துறை சார்ந்த டெக்னிக்கலாக அகாடமிக்கான லிட்ரேச்சர், ஃபில்ம் ரிலேட்டடான லிட்ரேச்சரை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் அது படிக்கிறது. எனக்கு பர்சனலாக அந்த ஸ்டடி வந்து நான் படம் பண்ணுறதுக்கும் அந்த படம் அது வெயிட் பண்ணி அது ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம அதை எதிர்கொண்டு அடுத்த ஒர்க்குக்கு நகர்றதுக்குமே வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது ஃபில்ம் லிட்ரேச்சர்ஸ் நம்ம படித்தது அப்படிங்கிறது. எஸ்பெஷலி ஒரு புக்கு இருக்கும், நம்ம ஷூட் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அப்பப்போ நான் அந்த புத்தகம் ரீவிசிட் பண்ணுவேன். அது என்னென்னா மை ஃபஸ்ட் மூவி அப்படின்றது தான். எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸோட ஃபஸ்ட்டு ஃபில்ம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு டிகேடுக்கும் ஒவ்வொரு புத்தகம் வரும். 90s ஒரு புக்கு வந்திருக்கு, 80s எண்டில் ஒரு புக்கு, 2090s டைரக்டர்ஸ் அட்ரஸ் பண்ணி ஒன்று, 2000 ஸ்டார்ட்டோட ஒரு புக்குன்னு வரும். எனக்கு 90s அந்த வந்த ஐ திங்க் 2000 வந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. அதில் வந்து நம்ம படம் ஆரம்பிக்க போகிறோம், ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அங்கே ஒரு டிஸ்கஷன் வரும். சாம் மெண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் ஃபில்ம் மேக்கர், அவர் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபில்ம் பண்ணுறாரு, ஸ்பீல்பர்கோட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுவார். அமெரிக்கன் பியூட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்பீல்பர்க்கும் அவருக்கும் ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அப்போது இவர் வந்து ரொம்ப பெரிய தியேட்டர் டைரக்டர், பிரிட்டிஷ் தியேட்டர் டைரக்டர். அவரோட தியேட்டர் பிளேலாம் பார்த்துட்டு தான் ஸ்பீல்பர்க் அவருக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பார். அமெரிக்கன் பியூட்டி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொனார்ட் ஹால் வந்து அதுக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணுவார். ஸோ அப்போ வந்து ஸ்பீல்பர்க் அவர்கிட்ட சொல்லுவார், நீ வந்து எனக்கு ஒரு ப்ரொடியூசர் சொல்கிற வார்த்தை அது, நீ வந்து எனக்கு ஆன் ஸ்கெடியூலில் இல்லை ஸ்கெடியூலுக்கு முன்னாடி ஒர்க்கை முடித்து எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து என்னை ப்ளீஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணாத. எது வந்து என்னை ப்ளீஸ் பண்ணோம் அப்படின்னா 2 நாள் 3 நாள் நீ எக்ஸ்ட்ரானா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு கன்வின்சிங்கான ஃபைனஸ்ட்டு ஃபில்மை பண்ணுறது தான் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீ எனக்கு ஒபீடியண்ட்டாக இருந்து டைமுக்கு ஒர்க்கை முடித்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது இம்பார்ட்டண்ட்டா இல்லை ஒரு ஃபைனஸ்ட் ஒர்க்கை கொடுக்குறது இம்பார்ட்டண்ட்டானா நான் செகண்டை தான் சூஸ் பண்ணுவேன். இதை யார்கிட்டையும் சொல்லிக்காத. மற்ற போர்டில் இருந்த மற்ற ப்ரொடியூசர்ஸ்லாம் போனதுக்கப்புறம் பர்சனலாக வந்து
ஸ்பீல்பர்க் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சாம் மெண்டஸ் வந்து சொல்லுவார். எனக்கு பர்சனலாக சாம் மெண்டஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் அதுக்கப்புறம் வந்து ரோட் டு பெடிஷன், அதுக்கப்புறம் 1917 அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ரொம்ப எக்ஸப்ஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ண ஒரு பர்சன் அவர். ஸோ அது வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் மூலயமா தான் நமக்கு புரியுது. நம்ம வெறுமனே கன்வென்ஷனலாக சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நம்ம சுற்றி இருக்கவங்க டீ ஷாப்பில் நின்று பேசிக்கிட்டு அவங்க ஒரு தியரியை உருவாக்கிக்கிட்டு இதுதான் ட்ரெண்டு, இதுதான் ஓடும், இதுதான் இது அப்படின்னு சொல்கிறத நம்பிக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு இது இல்லை. அஃப்கோர்ஸ் நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டியோட நம்ம நிலத்தோட நம்ம வாழ்க்கையை ரெப்ரசென்ட் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லேர்னிங் த கிராஃப்ட் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக அக்ராஸ் குளோப் வந்து மாஸ்டர்ஸோட ஒர்க்ஸ் என்னவா இருக்குது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னவா இருக்குது, அவங்க எப்படி சேலஞ்ச் பண்ணி ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அகெயின் வந்து அதே புத்தகத்திலேயே வந்து இனரிட்டு வந்து ஒரு விஷயம் பேசுவார். அவரோட ஆம்ப்ரோஸ் பெரோஸ் பற்றி பேசுறது. அது வந்து ஒரு ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப டஃப் ப்ரொடியூசர்ஸ்க்கும் டிரெக்டர்ஸ்க்கும். அவர் லிட்டலாக ரொம்ப நம்ம எக்ஸாஜிரேட்டடாக சில நேரம் சொல்லுவார், ரொம்ப டஃப்பாக இருந்தது ஃபிலிம் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறது. அவர் என்ன வார்த்தை சொல்லுவார்னா, எவ்ரி சிங்கிள் டே ஐ ஃபெல்ட் தட் ஐ மைட் ஹவ் கெட் அ ஹார்ட் அட்டாக், ஐ மைட் ஹவ் டை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். நான் எல்லா நாளுமே வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் இறந்துருவேன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் எல்லா நாள் ஷூட்டிங் அப்போவுமே. அப்படி தான் ஆம்ப்ரோஸ் பெரோஸ் நான் பண்ணி முடித்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அகெயின் இந்த மாதிரியான இன்சைட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஓகே, நமக்கான சேலஞ்சஸ் இருக்குது, நம்ம இதை ஃபேஸ் பண்ணணும், இதை பர்ஸ்வியர் பண்ணணும், நம்ம படத்தை முடிச்சு நகரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ஒர்க்லேருந்து கற்றுக்குறோம். ஸோ இது வந்து ஃபிலிம் லிட்ரேச்சர் நம்ம படிக்கிறது மூலயமா நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா போகிற போக்கில் வேறு மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே இருந்துட்டு ஃபில்மை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம ட்ரை பண்ண நடக்கலை போல வரல அதெல்லாம் பேசுறதுக்கான இடம் கிடையாது இது. பிகாஸ் எவ்ரி சிங்கிள் மணி ஒரு ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க மிக கடுமையான உழைப்போட தொடர்ச்சி தான் அந்த பணத்தை தான் நம்மளை நம்பி நம்ம ஒர்க்கை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது ஃபினான்ஷியலாக எப்படி டேர்ன் அவுட் பண்ணாலுமே அந்த இன்வெஸ்ட் பண்ண மணிக்கு ஹானர் பண்ணுற மாதிரி ஜென்யூனான இமேஜஸை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நம்புகிறேன். அந்த இமேஜ் வந்து டைமை தாண்டியும் சஸ்டெயின் ஆகணும், அது வந்து அந்த லைஃப்பை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் தான் வந்து நான் எனக்கு இங்கே தமிழில் அகெயின் நிறைய முக்கியமான புத்தகங்களுமே இருக்குது. தமிழ் ஆக்சுவலாக மகேந்திரன் சாரோட சினிமாவும் நானும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கும். ஆனால் அது உண்மையாகவே சிட்ஃபீல்டு, ராபர்ட் மெக்கி இவங்கெல்லாம் வந்து பயங்கர கிரேட்டஸ்ட் மாஸ்டர், ஸ்க்ரீன் பிளே மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறவங்களோட எவ்வளோ தீர்க்கமாக எவ்வளோ இன்சைட்டோடு இருக்குமோ அந்தளவுக்கு இன்சைட் அந்த புத்தகத்தில் இருக்கும். ஆனால் அதோட இது வந்து சும்மா ஒரு மேகசினில் வர காசிப் பேசுகிற காலம் பேர் மாதிரி இருக்கும். பட் எக்ஸப்ஷனல் புக் அது. நான் ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இந்த புத்தகத்தையும் பார்த்தேன். இது எனக்கு என்ன இந்த புக்கு மூலயமா நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி வரலாம் டைரக்டரோட ரோல் என்ன அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி எனக்கு இருக்காது. ஏன்னா நம்மளே எழுதுகிறோம், நம்மளே அதை டைரக்ட் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட ரைட்டரோட ரோல் தான் டைரக்டரோட ரோலுன்ற மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்டாகவே ஒரு இல்யூஷன்லேயே இருந்துகிட்டு இருப்போம். டைரக்டரோட ரோலுங்கிறது நிச்சயமாக வேறு. ஒரு ரைட்டர் வந்து கம்ப்ளீட்டாக எழுதி ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டாங்கன்னா அப்போ டைரக்டர் எப்படி வந்து தன்னோட ஒர்க்கை என்ன பண்ணுவான்? அவன் எழுதவே இல்லை, ஒரு வாரத்தை கூட அந்த ஸ்கிரிப்டில் அவன் எழுதவே இல்லை அப்படின்னா அவன்கிட்ட ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் வருதுன்னா அப்போது டைரக்டரோட ஒர்க் என்ன ஆகுது, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஆக்சுவலாக அதுதான் டைரக்டரோட ரோல். அதுதான் இந்த புத்தகம் வந்து ப்ரைமரியாக பேசுச்சு. ஷார்ட் டிவிஷன் பற்றி, அந்த சீனோட இமோஷன் என்ன, அதை எப்படி ஷார்ட்ஸாக டிவைட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது, இதுதான் ரொம்ப எசென்ஷியல் அப்படிங்கிறத பற்றி இந்த புக்கு பேசுன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு ரொம்ப ஓகே. நம்ம தாட் வந்து இப்படி தானே இருக்கணும், இமேஜஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சும்மா வந்து ஏதோ ஒன்று கேப்சர் பண்ணி கட் பண்ணி போடுறது கிடையாது. அந்த இமேஜை வந்து லைட்டுன்னு ஒரு டூல் இருக்குது, ப்ரொடக்ஷன் டிசைன் ஒன்று இருக்குது, காஸ்டியூம்னு ஒன்று இருக்குது, ப்ளஸ் வந்து வேரியஸ் அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு இமோஷனலாக ஒரு கதையை சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். ஷார்ட்ஸ் எல்லாம் அதுக்கு டூலாக இருக்குது. அகெயின் ஷார்ட்ஸ் பற்றி பேசுகிறதுலையுமே எனக்கு இந்த புக்கு படித்த உடனே இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் நான் வந்து டவுன்லோட் பண்ணி அதை படித்து அதை பிரிண்ட் எடுத்து வச்சு அதையே கேரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாட்டில் ராதா வந்து தரம்ஷாலா ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் ஹெட் பார்த்துட்டு டெல்லி ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க என்ன, அங்கே படத்தை ஸ்க்ரீன் பண்ணுன்னு சொல்லிட்டு. அங்கே போனால் அந்த ஒரிஜினல் டேவிட் மேமடோட ஆன் டிரெக்டிங் இதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து இருந்தது. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் அது வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதுதான் இப்போ நான் வச்சிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இன்டென்ஷன் வந்து ரொம்ப சின்சியரான இன்டென்ஷன் தான் இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்க. இந்த புத்தகம் நமக்கு கடத்தின லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதுலேயே இன்னொரு முக்கியமான ஒரு இது இருக்குது. என்னென்னா
இது படிக்கிறது இதோட இதை படித்து புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சிங்கிள் ஷாட்டோட க்ளோரி, சிங்கிள் ஷாட்டோட பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி டேவிட் மேமெட் வந்து உடைச்சிருப்பார். அவர் ஒரு இது சொல்லுவார், அன்இன்ஃப்ளெக்டட் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டோட காட்சி விஷுவல்ஸோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஷாட்டுக்கு வந்து அந்த ஒரு ஷாட்டே படத்தை சொல்ல வேண்டியதில்லை. அந்த ஒரு ஷாட்டில் யார் என்னவா இருக்கணுமோ அப்படி இருக்கட்டும், அதுக்கு அடுத்த ஷாட் வந்து அவங்க என்னவா இருக்கணுமோ என்ன எமோட் பண்ணணுமோ அதை பண்ணட்டும். இது ரெண்டும் சேரும்போது மூணாவதாக ஒரு எலிமெண்ட் இருக்குது, அதுதான் ஆடியன்ஸு. இந்த மூணும் சேர்ந்து தான் இதோட பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது, ஒரு இமோஷன் வந்து உருவாகுது. அதனால் இந்த சிங்கிள் ஷாட்லேயே போயிட்டு நீ எந்தையோ பண்ணிட்ட, நீ வந்து ரொம்ப ஓவராக எக்ஸைட் ஆகிட்டு சிங்கிள் ஷாட் பின்னாடிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரஷ்யன் மாஸ்டரோட ஐசன்ஸ்டைனோட தியரியை வச்சு இவர் வந்து இதை டேவிட் மேமெட் வந்து எழுதியிருப்பார். எப்படி வந்து மல்டிபிள் ஷார்ட்ஸ் கம்பைன் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு எமோஷனை உருவாக்குது, அதுதான் ஃபைனஸ்ட் வே டு கிரியேட் அ இமோஷன் டுவர்ட்ஸ் த ஆடியன்ஸ்ன்ற மாதிரி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்சைட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம உள்வாங்கி தான் நம்ம கொஞ்சம் அடுத்தடுத்துக்கு நகர்றோம். தொடர்ந்து நம்மளோட கற்றலும் நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தினேஷ் அவரை பற்றி எனக்கு லிஃப்ட்டில் வரும்போது தான் நான் தான் தினேஷ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு இன்னும் மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது. நான் ஆக்சுவலாக நான் பாட்டில் ராதா பண்ணுறதுக்கு முன்னாடி, ஜெய் ப்ளூ ஸ்டார் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 2020 இந்த புக்கு நான் வாங்கி படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குடான்னு சொல்லி என்னோட புக்கை விடவே அவன் புக்கில் இன்னும் நிறைய நோட் பண்ணி வச்சுருப்பான். பாயிண்ட்ஸாக எழுதி டீட்டெயிலாக இந்த புக்கு இதே காப்பி அவன்கிட்டே இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அகெயின் இங்கிலீஷ் வெர்ஷனும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ யூஎஸில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இருக்கார். அவரோட பேர் வந்து பீட்டர் பாக்டானோவிச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 50s and 60s அமெரிக்காவில் இருந்த ரொம்ப முக்கியமான டிரெக்டர்ஸெல்லாம் இன்டர்வியூ பண்ணி புத்தகம் ஹூ த டெவில் டன் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஃபோர்டு, ஹாவர்ட் ஹாக்ஸ், அது மாதிரி கிரேட் மாஸ்டர்ஸ், ஈவன் லூபிட்ச் இருப்பார், பில்லி வைடர் இருப்பார், அந்த மாதிரி கிரேட் மாஸ்டர்ஸோட எல்லா இன்டர்வியூ கலெக்ஷன்ஸும் வந்து அந்த புத்தகம் அவர் ஒரு ரிப்போர்ட்டர் அதை பண்ணியிருப்பார். 70s வந்து மேஜிக்கலாக அவர் என்ன பண்ணுவார், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம் வந்து அவர் டைரக்ட் பண்ண படம். இந்த சைட்லேயே இருந்துட்டு அப்படியே டைரக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. எக்ஸப்ஷனல் ஃபில்மு, சிலர் பார்த்து கூட இருக்கலாம் அந்த படத்தை. பேப்பர் மூன் அப்படின்னு ஒரு படம் வந்து பண்ணியிருப்பார். எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் அது, வாய்ப்பு இருக்கவங்க பாருங்கள். ஒரு ஐரிஷ் கேமராமேன் அது ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு அந்த ஒரு ரெலவென்ஸ் தான் தோணுது. இட் இஸ் இந்த இதுக்குள்ளே தொடர்ந்து ஒர்க் பண்ணி அவங்க எவ்வளோ ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு ஃபில்ம். ஈவன் இப்போ அடுத்த திரைக்கதை எழுதும்போது கூட நான் அந்த படத்தை ஒரு 20-30 நாளுக்கு முன்னாடி அவரோட படத்தை நான் பார்த்தேன். IMDbயோட பெஸ்ட் 100 ஃபில்ம்ஸில் பேப்பர் மூணும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட டைரக்டர் வந்து யார்கிட்டயோ ஒர்க் பண்ண ஒரு பர்சன்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டராக இருந்து முக்கியமான ஃபில்ம் மேக்கர்ஸ் அந்த மாஸ்டர்ஸோடலாம் கூட இருந்து இது பண்ணி அவங்களெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி ரொம்ப இன்சைட்ஃபுல்லான இன்டர்வியூஸ் இது பண்ண ஒருத்தவர் தான். அதோட தொடர்ச்சியாக தான் அவர் அந்த மாதிரி ஒரு ஃபைனஸ்ட் ஃபில்ம் அவர் பண்ணியிருப்பார். ஐ எம் ஷுர் தட் தினேஷ் அவரோட இதில் இந்த 40 நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது, எல்லா டெக்னிக்கல் வேறு டிபார்ட்மெண்ட் சைடில் வினோத்ராஜ் அந்த கீனோ புக்கை பற்றி பேசினது, அதை பற்றிலாம் வேறு இடங்களில் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். டெஃபினட்டாக he will also become a very important and inspiring filmmaker in the near future. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஒர்க் அவர் பண்ணுவார் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். என்னோட வாழ்த்துக்கள். அகெயின் தமிழ் ஸ்டுடியோ அருண் அவரோட இனிஷியேஷன், பிகாஸ் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸில் அவங்களுக்கு இப்படி ஒரு ஹானர் அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்கள இன்னுமே வந்து சின்சியராக இன்னுமே நம்பிக்கையோட தொடர்ந்து உழைக்கிறதுக்கும் தொடர்ந்து முன்னோக்கி போகிறதுக்கும் உதவியாக இருக்கும். I'm happy to be part of this event and my deepest gratitude to Dinesh and Arun. Thank you so much everyone for this wonderful day. Thank you. ரொம்ப நன்றி தினகரன் தோழர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.